இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட கேன்வாஷ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ லாங் ஸ்டிச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயகனலாகவும் போடலாம், நீங்கள் இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் நீங்கள் போடலாம். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம பின்னாடிருந்து நம்ம வந்து கேன்வாஷ்குள்ளார ஹோல்குள்ளார விடுவோம். விட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹைட் போகணுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு நீட்டில் வந்து பின்னாடி விட்டுரும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, டயகனலாக நீங்கள் வந்து அடுத்த காலம் கொண்டு போய் கீழேருந்து மேலே விடுவீங்க. நீட்டில் விட்டு அதே மாதிரி எவ்வளோ ஹைட் போகணுமோ போயிட்டு நீங்கள் உள்ளே விட்டுருவீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெர்டிக்கலாக மட்டும் போடுறதில்ல, டயகனலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஆரம்பித்து இந்த மாதிரி டயகனலாக போய் ஸோ அடுத்தது நீங்கள் வந்து அடுத்த ஹோல் கொண்டாந்து டயகனலாக போய் அதே மாதிரி அடுத்த ஹோல் கொண்டு இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து லாங் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது எப்படி போடலாங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நீடில் த்ரெட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ பின்னாடி இருந்து நீங்கள் வந்து உள்ள நீடில்குள்ளார விடுவீங்க, சாரி கேன்வாஸ்குள்ளார விடுவீங்க. விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட் போகணுமோ அவ்வளோ ஹைட் போயிட்டு நீங்கள் வந்து அதே காலமில் நீங்கள் உள்ளே விடணும். நீடில் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, அடுத்த ரோவில் கீழே இருந்து நீங்கள் விடுவீங்க. விட்டுட்டு அதே மாதிரி எவ்வளோ ஹைட் போகணுமோ அவ்வளோ ஹைட் போயிட்டு நீடில் வந்து அடியில் விடுவீங்க. அடியிலிருந்து அதே மாதிரி அடுத்த ரோவில் கீழேருந்து விடுவீங்க. எவ்வளோ ஹைட் போகணுமோ அவ்வளோ ஹைட் போயிட்டு நீங்கள் வந்து நீடில் அடியில் விட்டுவீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் லாங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா டயகனலாகவும் போடலாம். ஸோ இங்கேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அடியிலிருந்து நீங்கள் கேன்வாஷில் விடுவீங்க. விட்டுட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ டயகனலாக நீங்கள் வந்து விடணும் அடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயகனலாக ஸ்டிச்சஸ் கிடைக்கும். அடுத்த கீழே இருந்து அடுத்த காலமில் விட்டு அதே மாதிரியே டயகனலாக அடுத்த ஸ்டிச்சில். ஸோ அடுத்த இதில் விடுறேன். விட்டு எவ்வளோ ஹைட் போகணுமோ அவ்வளோ ஹைட் போய் விடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி கிராஸ் ஸ்டிச் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டாட உருவாக்குவாங்களோ அதே மாதிரி இதுவும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல இப்படி நான் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அடுத்த ஸ்டிச்சில் விட்டு அதே ஹைட்டுக்கு விடாமல் அது கீழே வந்து நான் விடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் நான் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி. ஸோ இந்த லாங் ஸ்டிச்சஸே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டாடுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்டாடுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ.